அன்பு தமிழ் மக்களே வணக்கம். இஸ்ரேலை சுற்றி வாழும் இந்த குகை மனிதர்களால் இந்த யூதர்களும் குகைகளில் போய் வாழ வேண்டியதா இருக்கு. அடிக்கடி இஸ்ரேலுக்கு மிசைல்கள் வருவதால் குடும்பத்தோட போய் பங்கர்ல குடியிருக்க வேண்டியதா இருக்கு. மத்திய கிழக்கு இஸ்லாமியனுக்கு எப்ப மர கலரும் என்று தெரியாது. இப்ப ஏமன்ல உள்ள ஹூத்திஸ்களுக்கு மறை கலந்து இருக்கிறது. அதென்ன என்ன சேர்க்காமலேயே நீங்க பாட்டுக்கு ஒருத்தன் தாக்கிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்ன பார்த்தா ஒரு மனுஷனாவே உங்களுக்கு தெரியலையா? ஹிஸ்புல்லா மாதிரி தானே கோமினி எங்களையும் ஒரு வளர்ப்பு நாயா வளர்த்தாரு. எங்களை ஒரு சொறி நாயாக பாவித்து எங்களை சீண்டாமலே இருப்பது ஒரு தீண்டாமை குற்றம் தெரியுமா? அது ஒரு தீண்டாமை சுவரை எழுப்புனதுக்கு சமம். பிசிஆர் கேஸ்ல உங்களை எல்லாம் உள்ள தள்ளிடுவேன், ஜாக்கிரதை. எங்களின் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. நாங்களும் நீங்க தாக்குவீங்க, தாக்குதல் நடத்த இன்னைக்கு வருவீங்க, நாளைக்கு வருவீங்க என்று பொறுத்து இருந்து பார்த்து கண்ணே பூத்து போச்சு. பொறுமையே இழந்து விட்டோம். எப்பவும் போல எங்களை வந்து தாக்க வேண்டியது தானே. உங்களுக்கு என்ன கொள்ள வந்துடுச்சு? எங்களை ஒரு மனுஷனாவே நீங்க மதிக்க மாட்டீங்களா அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? நீங்க எங்களை மதிச்சு ஒரு தாக்குதலை கூட எங்க மேல பிப்ரவரி 28க்கு அப்புறம் நடத்தவே இல்லையே. அதுதானே எங்களுக்கு உறுத்துது. நாங்க அவ்வளவு கேவலமாவா போயிட்டோம்? எங்களை பார்த்து செஞ்சட்டைக்காரர்களே சிரிக்கும்படியாக செஞ்சிட்டீங்களே. எங்களை அவங்க கூட தீண்டத்தகாதவனா பார்க்குறான். திரும்பவும் அதை பார்த்துக்கிட்டு பிளாஸ்டிக் சேரில் சும்மா தான் உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு. சமூக நீதி, கஞ்சா நீதி, டாஸ்மார்க் நீதி, கற்பழிப்பு நீதி என்று எதுக்குமே வந்து குரல் கொடுக்க மாட்டேன்னு என்கிறாரே. மந்திரி பதவியை அனுபவிக்க விடாமல் எம்பி பதவியை கொடுத்து நாக்காலியில உட்கார வச்சுட்டானுங்களே என்று கவலைப்படத்தான் அவருக்கு நேரம் சரியா இருக்கு. எங்களுடைய அந்தஸ்து என்ன, யோக்கியதை என்ன, எதையுமே நினைச்சு பார்க்காம வாசல்லையே நாய் மாதிரி படுக்க வைத்து விட்டானே படுபாவி இந்த இஸ்ரேல். கோமினி உயிருடன் இருந்திருந்தால் இந்த அவல நிலை எங்களுக்கு இந்த ஊத்தீஸுக்கு வந்திருக்குமா? அதனால தான் அவரே இந்த அவல நிலையை காண சகிக்காம மேல போய் சேர்ந்துட்டாரு போல இருக்கு. நாங்கள் படும் பாட்டை காண சகிக்காமல் தான் எங்களுக்கு முன்னாலேயே அவர் கண்ணை மூடிவிட்டார். அவர் மானஸ்தன். இந்த மானங்கட்டவனை எல்லாம் பார்க்க விருப்பம் இல்லாம சீக்கிரமே போய் சேர்ந்துட்டாரு. மிச்சம் மீதி உள்ள ராக்கெட்டுகளை இஸ்ரேல் மேல விட்டுக்கிட்டு எங்க விசுவாசத்தை காட்ட வேண்டிய நிலைமையில எங்களை தள்ளி விட்டுட்டாரு. நாங்கள் செயல்படவில்லை என்றால் செயல்படாத அரசுன்னு ஸ்டிக்கர் ஒட்டிடுவாருங்க இந்த பயலுங்க. இப்ப ஸ்டிக்கர் ஒட்டக்கூட முடியவில்லையே என்று வருத்தத்தில் இருக்கிறானுங்க. புலி பதுங்குவது பாய்வதற்கு அல்ல, படுத்து உறங்குவதற்குத்தான் என்று எங்களுக்கும் தெரியும், சிறுத்தைகளுக்கும் தெரியும், கழுத புலிகளுக்கும் தெரியும், செந்நரிகளுக்கும் தெரியும் என்பது எங்களுக்கும் தெரியும் என்பது அவர்களுக்கும் தெரியும். யாரை ஏமாத்த பார்க்குற? யூதர்கள் இருக்கும் பங்கர்களில் வைஃபை வசதி இருப்பதால் சூப்பர் சிங்கர் பார்த்துக்கிட்டு ஜாலியா சுகமா அவனுங்க வாழ்ந்துகிட்டு இருக்கானுங்க. இப்படி வாழும் இந்த இஸ்ரேலியர்கள் குகை வாழ்க்கை பிடிக்காமல் அடிக்கடி பங்கரை விட்டு வெளியே வந்து வேடிக்கை பார்க்க வந்துடுறானுங்க. வெளியே வந்து எட்டி எட்டி பார்க்குறானுங்க. உள்ளே போங்கய்யா, உள்ளே போங்கய்யான்னு போலீஸ்காரன் துரத்தினாலும் ஈரான் விட்ட ஏவுகணையை இன்டர்செப்ட் செய்து வானத்தில் இஸ்ரேல் அழிப்பதை பார்த்துவிட்டு நாங்கள் போடுறோமே என்று அடம் பிடிக்கிறார்கள். சைரன் ஒலியை அவர்கள் சட்டை பண்ணுவதே இல்லை. அவர்கள் சட்டை பண்ணாமல் பேண்ட் பண்ணி கொண்டு வந்து பார்க்கிறார்கள். புதிதாக இன்விடேஷன் இல்லாமலேயே போரில் வந்து கலந்து கொள்ள வரும் ஹூத்திஸை யாருமே மதிக்க வேண்டாம். அவர்களை பெரிய எதிரிகளாக நாம் கருத வேண்டாம். 200 ரூபா தொண்டர்களாக கருதினால் போதும். அவர்கள் சொல்லுவதற்கெல்லாம் பதிலடி கொடுத்து கொண்டு உங்களை தரம் தாழ்த்தி கொள்ள வேண்டாம் என்று நேத்தன்யாகு அண்ணன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாராம். அது ஹூத்திஸை வேதனை கொள்ள வைத்து விட்டதாம். நாங்க என்ன குற்றம் செய்தோம்? எங்களை ஏன் இப்படி ஒதுக்கி தள்ளுகிறீர்கள், உதாசீனப்படுத்துகிறீர்கள்? சோபா செட்டுக்காக ஓடிப்போனவர்களை போல ஏன் எங்களை இப்படி நடத்துகிறீர்கள் என்று அவர்கள் கதறுகிறார்கள். எலெக்ஷன் வரும்போது அண்ணனின் கரத்தை பலப்படுத்த எங்கிருந்தாலும் நாங்க ஓடி வந்துடுவோமே. 20 வருஷமா அதைத்தானே நாங்க செஞ்சு கொண்டு இருந்திருக்கோம். நன்றி மறப்பது நன்றன்று, அதை அன்றே மறப்பது தான் நன்று என்று இஸ்லாமிய வள்ளுவரே சொல்லிட்டு போயிருக்காரு. அதை மறப்போமா அவ்வளவு சீக்கிரத்துல? இஸ்ரேலின் ஒரு இலக்கை கூட குறிபார்த்து ஏவுகணை விட தெரியாதது எங்களது குற்றம்தான். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ட்ரைனிங் அப்படி. அதுபடித்தானே நாங்கள் செயல்பட முடியும். அதை நாங்கள் வேண்டுமென்றா செய்கிறோம். அதற்காக இஸ்ரேலியர்களை கோமினி ஒதுக்கி வைத்தது போல எங்களை ஒதுக்கி வைக்கலாமா?
10-15 ராக்கெட்டுகளை நாங்கள் விட்டால் அதில் ஒன்றாவது இஸ்ரேலுக்குள் போகிறதே, அதை நீங்கள் மறுக்க முடியுமா? நீங்கள் அதைத்தான் பார்க்க வேண்டும். இதை தவிர சும்மா எடுத்ததுக்கெல்லாம் எங்களை குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கப்படாது. நாங்க சொல்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சா, புரிஞ்சிச்சா, கேட்டுச்சா? நீங்களும் தான் ட்ரம்ப், நேத்தன்யாகு இவர்களின் தலையை கொண்டு வருபவர்களுக்கு 58 மில்லியன் அமெரிக்க டாலரை தருவோன்னு சொன்னீங்க. யாராவது கொண்டு வந்தாங்களா? யாராவது அதை செய்ய முடிந்ததா? சும்மா எடுத்ததுக்கெல்லாம் எங்களையே குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்கப்படாதியா? லெபனான் கூட போர் நிறுத்தம் செஞ்சா தான் பீஸ் டீலுக்கு நாங்கள் வருவோம்னு சொல்கிறீங்களே. இப்போ கூட ஊத்திஸ் கூட ஒரு போர் நிறுத்தம் போட்டால் தான் நாங்கள் பீஸ் டீலுக்கே ஒத்துக்கொள்வோம் என்று சொல்லாமல் இருக்கீங்களே. உங்களின் விசுவாச நாயாக இருப்பதற்கு என்ன மதிப்பு இருக்கிறது எங்களுக்கு? ஊத்திஸ் விடும் ராக்கெட்டுக்கெல்லாம் போய் சைரனை ஓட விடாதீங்க ஐயா, எங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்கப்பா என்று சொல்லி எங்களை மிக கேவலமாக மட்டம் தட்டுறாங்க இந்த யூத பயல்கள். அதை யாராச்சும் தட்டி கேட்டீங்களா? வெஸ்ட் பெங்காலில் 2 சீட்டு எடுத்த கட்சிக்காரனை பார்க்குற மாதிரி எங்களையும் பார்ப்பது தான் எங்களை மனசு உடைஞ்சு போக வைக்குது. எங்களால் ஒன்றும் சாதிக்க முடியவில்லை என்று எங்கள் ஸ்போக்ஸ் பர்சன் யாஷியா சாரி அவர்கிட்ட போய் சாரியை கட்டிட்டு வான்னு சொல்றது ரொம்ப ஓவர்னே. இஸ்ரேலிய கப்பல் ஒன்றையும் நாங்கள் விடமாட்டோம். இஸ்ரேலிய கொடி கப்பலில் பறக்கவே கூடாது. வேறு நாட்டு கொடியை வேண்டுமானால் பறக்க விட்டு கொண்டு அவர்கள் போகட்டும். இஸ்ரேலிய கொடியை பார்த்தா எங்களுக்கு ஆகவே ஆகாது. அதை பார்த்தாலே எங்களுக்கு வயிற்ற பிரட்டுது. பாத்ரூமுக்கு ஓட வேண்டியதா இருக்கு. தண்ணி இல்லாத கஷ்டத்துல பஞ்சில தொடச்சு போட வேண்டியதா இருக்கு. இந்த அவல நிலையை கருத்தில் கொண்டுதான் இஸ்ரேலிய கொடிகளை கப்பலில் பறக்க நாங்கள் தடை செய்திருக்கிறோம். எங்களுக்கு வேண்டியதெல்லாம் காசாவில் ஒரு டெவலப்மெண்ட். அதை தவிர வேறு எந்த டெவலப்மெண்ட்டும் எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் ஒரு முறை சொன்னால் அது 100 முறை சொன்ன மாதிரி. அதை டெவலப்மெண்ட் என்று 3 முறை சொன்னால் அது 300 முறை சொன்ன மாதிரி அர்த்தம். நம்பர் கணக்கு உங்களுக்கு நல்லா தெரியும் தானே? 2500 + 1500 ரெண்டையும் கூட்டினால் எவ்வளோ வரும் சொல்லுங்க பார்ப்போம். 5000 தான் வரும். கரெக்டாக நீங்கள் சொல்லிட்டீங்களே. யாரோ உங்கள் பின்னால் இருந்து ஆன்சரை சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு தெரியுது. கோமினி ஜெயந்தி எப்போ வருது, ஈரான் குடியரசு தினம் எப்போ வருதுன்னு கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா நான் துப்பாக்கி எடுத்து சுடுறதே நிறுத்திடுறேன்ப்பா. சரியா? என் சவாலை சந்திக்க நீங்கள் தயாரா? நான் எங்கேயோ யாரோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை இங்கே வந்து படிக்கலை. இங்கே வச்சு இப்போவே எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை தான் படிக்கிறேன். புரிஞ்சுதா? ஹார்முஸ் நீரிணையை அமெரிக்கா பார்த்துக்கும், செங்கடலை இஸ்ரேல் பார்த்துக்கும்னு சொல்கிறீங்க. இஸ்ரேல் கப்பலாக பார்த்து நாங்கள் தாக்குவோம் என்கிறது இந்த ஹூத்திஸ். செங்கடல் என்ற பெயருக்கு ஏற்ற மாதிரி அதை குருதிக்கடலாக மாற்ற முயற்சிப்பது இந்த இஸ்லாமிய நாடுகள் தான். செங்கடலுக்கு அந்த பெயர் வர காரணம் என்ன தெரியுமா? சைனோபாக்டீரியா ஆல்கே என்ற கடல் பாசி, செந்நிற பாசி அங்கு நிறைய மிதந்து கொண்டு இருப்பது தான் காரணம். அதனால் அந்த கடல் தண்ணீரின் நிறம் சிகப்பாகவே இருக்கிறது. அதனால் அந்த பெயர் வந்தது. அதனுடைய பொட்டானிக்கல் நேம் என்பது ட்ரைகோடெர்மியம் எரித்ரியம் என்பதாகும். எரித்ரா தலாசா என்ற கிரேக்க பெயரும் அதற்கு உண்டு. அதனால் எரித்ரியன் கடல் என்றுதான் அந்த காலத்தில் கிரேக்கர்கள் இந்த கடல் பகுதியை அழைத்தார்கள் என்பது வரலாறு. சரி, நம்ம ஜாகிரபிக்குள்ளே வருவோம். இஸ்ரேல் லெபனானில் போய் இடியாப்பம் புழிஞ்சிக்கிட்டு இருப்பதை பார்த்து ஊத்தீஸுக்கு ஒரே கடுப்பாக போச்சான். ஹிஸ்புல்லா மொத்தமாக சுத்தமாக அழிஞ்சிடப்படாதே. இஸ்ரேலின் கவனத்தை தன் பக்கம் திருப்ப முயன்று மிசைல்களை இஸ்ரேலை நோக்கி விட்டு கொண்டிருக்கிறது. இப்போது டொனால்டு ட்ரம்பின் அமைதி பேச்சுவார்த்தை இதனால் முறிந்து விட்டது. அதை கொண்டாட ஹூத்தீஸ் ராக்கெட்டுகளை விட்டு கொண்டிருக்கிறது. இது எல்லாத்துக்கும் சேர்த்து வைத்து 15 இடங்களில் பவர்ஃபுல் பாமை போட்டுள்ளது இஸ்ரேல். அது பதுங்குகுழி முஜிதபாவை அலற வைத்துள்ளது. அவர் போட்ட சத்தம் ஏமன் வரைக்கும் கேட்டிருக்கும் போல. அதனால்தான் இஸ்ரேலை நோக்கி ஹூத்தீஸுகள் ஏவுகணைகளை விட்டார்கள். பாவம், 72 வயது முஜிதபா என்ற பச்சிளம் குழந்தை விளையாடி கொண்டிருந்தது. முஜிதபா டப்பாக்களை தூக்கி எறிஞ்சு விட்டு விளையாடி கொண்டிருந்தது. அங்கு முஜிதபா அழ ஆரம்பிச்சிடுச்சாங்க. பாப்பா வளர்ப்பு நாய் அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்குமா? உடனே விட்டுச்சு ஏவுகணைகளை. ஈரானின் மஷஹர் நகரில் உள்ள கெமிக்கல் வெப்பன் ஃபேக்டரி கர்ன் பெட்ரோ கெமிக்கல் என்ற கம்பெனி
இஸ்ரேல் குண்டுவீச்சில் நொறுங்கி போனது. அங்குள்ள கெமிக்கல்கள் எரிந்து விஷவாயு புகை அங்கே பரவிக்கொண்டிருக்கிறது என்பதுதான் கடைசியாக கிடைத்த செய்தி. மக்கள் மூச்சு திணறிக் கொண்டிருக்கிறார்கள் அங்கு. சரி மக்களே, நான் மீண்டும் வந்து மீதியை சொல்கிறேன். ஜெய் ஹிந்த்.